Hey guys, welcome to my YouTube channel Tamil Doc from Georgia. நான் உங்க கிரிஜா பிரேம்குமார். இன்னைக்கு மார்னிங் 8 o'clock இன்னைக்கு நான் வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் கிளாஸ் கிளினிக்கல் ரொட்டேஷனுக்கு போறேன். எனக்கு வந்து இன்னைக்கு பீடியாட்ரிக் கிளாஸ் இருக்கு. ஸோ வாங்க நான் என்னோட 2 days வீடியோஸா ஒரு வீடியோவா சேர்த்து போடுறேன். ஸோ ஓகே இன்னைக்கு வந்து பீடியாட்ரிக் கிளாஸ் அப்புறம் கேப்ஸ் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ ஐ வில் ஷோ யூ ஜார்ஜியா அண்ட் ஆல்சோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பற்றியும் இங்கே பார்க்கலாம். இங்கே என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கேன். காலையிலே சாப்பிடல வர. சரி ஓகே கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம எப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஜார்ஜியாவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இருக்கும், மஷ்ரூட் கார்ஸ் இருக்கும், கேபு கார்ஸ் தான் மோஸ்ட்லி. பைக்ஸு ஸ்கூட்டிஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போ இது வரதில்ல, இது பேர் தான் மஷ்ரூட் கார். இது ஸ்டூடெண்ட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கார்டு மீன்ஸ் ஏடிஎம் கார்டு நம்ம வச்சுருந்தோன்னா அது வந்து 2033 தான். ஸோ நான் கரன்சியெல்லாம் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். டூரிஸ்ட் அப்படி இருந்தீங்கன்னா ஒன்ஜெல்லாம் இருக்கும், 30 rupees அப்ராக்சிமேட்டாக. இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நம்ம இப்போ வந்து யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்க அராக்வேலி மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ மெட்ரோவில் இப்படி தான் கார்டு டேப் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் மெட்ரோ வரும். ஸோ அது வந்து 1 hourக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டேப் பண்ணிங்கன்னா 4 hours வந்து ஃப்ரீ தான். அந்த 2033 தான். ஸோ மெட்ரோ வந்தாச்சு. அங்கேருந்து மார்ஜானிஷ்விலி மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹாஸ்பிட்டல். அண்ட் 4 ஸ்டேஷன் தாண்டி நம்ம மார்ஜானிஷ்விலி ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். ஸோ இதுதான் மார்ஜானிஷ்விலி மெட்ரோ ஸ்டேஷன் அவுட் சைட். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டுருவாங்க. எப்பயுமே ஹாஸ்பிட்டல் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்ரோ பக்கத்தில் தான் அலாட் பண்ணுவாங்க. தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கும் இங்கே ஜார்ஜியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரே மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி ரொட்டேஷன் படிக்கிறப்போ போகும். ஆனால் இங்கே எங்கள் யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே டிபிள்சியில் பக்கத்தில் இருக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்தந்த பெஸ்ட் டீச்சர்ஸ் கிட்ட நம்ம ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தனியாக சொல்லி தருவாங்க. அண்ட் திஸ் இஸ் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் ஜார்ஜியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாருங்களேன் ஹாஸ்பிட்டலில் செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே வர்றதுக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்பே நம்ம அந்த 3rd yearக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்க்குறப்ப வாவாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இது கான்ஃபரன்ஸ் ரூம், இது பக்கத்தில் தான் எங்களுக்கு கிளாஸஸ்லாம் நடக்கும். நான் சீக்கிரமாக வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காகவே. ஸோ அதனால தான் யாருமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நாங்கள் பேஷண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்டே வந்து பேஷண்ட்ஸ் தான். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ அது மேம் வந்து நிறையா அவங்கக்கிட்ட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ நம்மளுக்கு அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் போன பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ 1 by 1 நெக்ஸ்ட் பேஷண்ட் அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ நிறைய எக்ஸ்போஷர் எங்களுக்கு இங்கே கிடைக்குது. அண்ட் இது வந்து செகண்ட் கேஸ். இந்த பையனுக்கு வந்து ப்ளூரல் இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தராக. மேம் வந்து சொல்லித்தராங்க. எனக்கு வந்து ப்ளூரல் ரப் சவுண்ட் வந்து கேட்டுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் பேபி, அவங்கள வந்து அந்த பேஷண்ட்டை மேம் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிளாஸஸ். இன்றைக்கி எங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஷாக் டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அபவுட் பிஹெச், ஆசிட், ஆல்கலோசிஸ், ரெஸ்பிரேட்டரி, மெட்டபாலிக் அந்த மாதிரி டீச் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபைனலாக நாங்கள் நிறைய கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். ஸோ இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். ஒரு வழியாக கிளாஸ் ஓவர். இதுதான் வெயிட்டிங் ரூம் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலோட. ஸோ ஃபைனலி கிளாஸ் ஓவர் ஆஃப்டர் ஸோ மெனி பேஷண்ட்ஸ் அண்ட் கிளாஸ். இட்ஸ் டூ மச் டுடே அண்ட் ஆல்சோ வி ஹாவ் another கிளாஸ். ஸோ அதான் ரொம்ப பசியாக இருந்துச்சா, சரி போகிற வழியில் அங்கே மார்ஜானிஷ்விலி மெட்ரோ பக்கத்தில் ஒரு மெக்டி இருக்கும். ஸோ நாங்கள் மெக் கிறிஸ்பி என்னோட ஃபேவரட். ஸோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு 10 minutes 15 minutesல நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபைனலி ஐம் வெயிட்டிங் டு கெட் மை மெக் கிறிஸ்பி பர்கர். ஃபைனலி நம்மளுக்கு ரெசிப்ட் வந்தாச்சா, அதை வச்சு நம்ம 10 minutes வெயிட் பண்ண அதுக்கப்புறம் மெக் கிறிஸ்பி ஹியர் இட் இஸ் மை பர்கர் வந்தாச்சு. நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ரெடி ஆகும். நான் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, சரியான பசியில் இருந்ததுனால அப்படி சாப்பிட்றேன், சாப்பாடை பார்க்காத மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் யாண்டெக்ஸில் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து புக்கிங் கார் கேப் ஏதாச்சும் புக் பண்ணணும், யாண்டெக்ஸ், போல்ட் அப்படின்ற 2 ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எல்லாமே கரெக்டாக லொக்கேஷனில் டைப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து 5 to அப்ராக்சிமேட்டாக 10 minutesக்குள்ளே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க.
நாங்கள் சர்ஜரி கிளாஸ் தான் போகணும். பட் சர்ஜரி எல்லாம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அவ்வளோதான், அன்னைக்கு எடுக்க முடியல. சர்ஜரி நான் வந்து தனியாக வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ டே 2 நாங்கள் வந்திருக்கோம். ஹியர் கம்ஸ் ஆர் லிட்டில் பேஷண்ட். ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட ஸ்மால் பேஷண்ட் இப்படி தான். இவருக்கு வந்து க்ரானிக் கஃப் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப நெஞ்சு சளி அப்படி இருக்கும்ல, அது ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதை டிபின்னு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. மீன்ஸ் இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணலை. ஸோ நிறைய டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் யூனிவர்சிட்டி வந்துட்டேன். இதுதான் எங்கள் யூனிவர்சிட்டி கீழே இருக்க சிமுலேஷன் லேப். ஸோ இங்கே தான் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கு தான் நான் போக போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கிளாஸஸ் ப்ராக்டிக்கல் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன இதுவாக காமிக்கிறேன். இங்கே தான் வந்து நாங்கள் ஐவி, அப்புறம் வந்து பிளட்டு இன்ஃப்யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு மேனிக்வின்ஸ் வச்சு கற்றுப்போம். ஸோ டெலிவரி, கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கும், கேத்தட்ரைசேஷன், எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த மேனிக்வின்ஸ் வச்சு நம்ம நிறைய கற்றுக்கலாம். இது சிமுலேஷன் மேனிக்வின்ஸ்னால நம்ம தப்பு பண்ணனா சவுண்டு போடும். இதுதான் எங்கள் எஸ்யூவோட கேன்டீன். இங்கே வந்து கச்சாப்பூரி, ப்ரெட்டு, பொட்டேட்டோ பன் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அண்ட் நவ் கேப்ஸ் கிளாஸ். இன்னைக்கு கேப்ஸ் கிளாஸில் எங்களுக்கு வந்து ஜாயிண்ட் எக்ஸாமினேஷன். எல்லா செமஸ்டர்லும் எங்களுக்கு கேப்ஸ் 1 இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். இது வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுறோம் நாங்கள். எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க 1 by 1 ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சார் முன்னாடி பண்ணி காட்டணும். ஜாயின்ஸ் கரெக்டாக இருக்கா, அப்டக்ஷன், அடக்ஷன், அப்புறம் வந்து ஸ்வெல்லிங்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பண்ணாதான் அன்னைக்கு வந்து 4 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா கிளாஸும் நாங்கள் அட்டன் பண்ணாதான் கேப்ஸில் எங்களுக்கு ஃபைனலாக 50% இருந்தால் மட்டும்தான் எங்களால் மிட் டர்ம் எக்ஸாமும் ஃபைனல் எக்ஸாமும் எழுத முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஹேண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறேன். ஃபார் தட் ஐம் கோயிங் டு செக் phalanges ஆர் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், ஏதாச்சும் சென்சேஷன் லாஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு phalanges, அப்புறம் வந்து மசில்ஸ், போன்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். ஸோ அதுதான் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் செக்கிங் ஃபார் பர்டிகுலர் சைன்ஸ். இட் ஹாஸ் மோர் ஸ்டெப்ஸ். ஸோ 1 by 1 நம்ம செக் பண்ணுறோமா இல்லையான்னு கரெக்டாக சார் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணால் கூட நடுவில் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதை தான் கரெக்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் எங்களுக்கு கிளாஸ் பிரேக் விட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபேஸ் வாஷ் காலியானதுனால இங்கே நான் ஃபார்மசி இங்கே நிறையா இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபேஸ் வாஷ் செட்டாஃபில் 40% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ நான் இது வாங்கல, ஃபேஸ் வாஷ் வாங்கல, வெறும் 2 ஷாம்பு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் திஸ் இஸ் வேர் ஐ எம் ஸ்டடிங். எங்களோட யூனிவர்சிட்டி, சாரி, எஸ்யூ யூனிவர்சிட்டி. ஃப்ரம் இன்சைட் நான் வந்து வியூ காட்டுறேன் உங்களுக்கு. அது ஓல்ட் பில்டிங் அண்ட் திஸ் இஸ் நியூ பில்டிங். அண்ட் உள்ளே கூட சூப்பராக இருக்கும். ஸோ நான் வேறு வீடியோஸில் நான் கிளியராக யூனிவர்சிட்டி வ்ளாக் மட்டும் தனியாக போடுறேன். ஸோ நான் அவங்க காட்டிகிட்டு இருக்கிறது இன்சைட் வியூ அண்ட் இப்போது ஃப்ரண்ட் வியூ காட்ட போகிறேன். ஸோ இதுதான் எங்கள் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்களும் ஜார்ஜியா வர மாதிரி இருந்தால் இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா, பாய்.